ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹை பெட் வார்ஸ் தான் கைஸ் விளாட போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் வாய்ஸ் ஓவரோட தான் வரப்போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 5 இது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அங்கே 5 இது வர வரைக்கும் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக பிரித்து கட்டும் போது இருக்கிற இந்த புல்லெல்லாம் உடச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து வரப்போகுது கைஸ். மற்ற இங்கிட்டுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம உடைக்க தேவையில்ல, ஏன்னா அது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. கொடுத்தா கண்டிப்பாக உடச்சி தான் கைஸ் ஆகணும். ஓகே, இப்படி தாங்க கைஸ் வெயிச்சு கட்டணும். நான் ஒரு லைட்டாக ஸ்லோவாகிட்டேன், மன்னிச்சுக்கோங்க கைஸ். எல்லோ டீமு அங்கேயே நின்றுட்டுருக்கான். ஸோ வந்து நம்ம ஒளிஞ்சுக்கரலாம் கைஸ். நம்ம வந்து அவன் சீக்கிரமாக போயிட்டான், நம்மளும் சீக்கிரமாக போய் அவனை பெட் உடைக்கணும், அது மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த ஒளிஞ்சிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். லைட்டாக இல்லை, குவைட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு சொன்னேன் கைஸ். ஓகே, கரெக்டாக 11 வந்திருக்கு. 11. ஓகே, இப்போ வந்து நம்ம பெட்டு டிஃபென்ஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பெட்டு டிஃபென்ஸும் பண்ணியாச்சு. வந்து அவன் வர மாதிரி தரல. ஓகே, ஸோ வந்து நம்ம இதுக்கே போயிடலாம், சென்டருக்கே. சென்டர்னாலே ஜெம்ஸ் எடுக்க தான் கைஸ் போகிறேன்னு அர்த்தம். சில நேரம் மற்றவங்களை அடிக்கவும் போவேன். எல்லோ நம்ம பேஸுக்கு போனான்னா நமக்கு இது அடிக்கும். அது என்னப்பா அந்த இது கைஸ், பேர் மாறன்ட்டேன். இல்லை, எதுவும் அடிக்காது. அதை நம்ம இன்னும் செட்டே பண்ணல கைஸ், சாரி. எனிமி அலாம் அதெல்லாம் இப்போ வாங்கி விட்டுருக்கலாம். இப்போ ஃபாஸ்டர் ரீஸ் பண்ணணும். எனிமி அலாம் வாங்கியாச்சு. 3 இதை வந்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கரலாம், பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும். 3 டைமண்டை தான் சொன்னேன். 5 கோல்டு இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது கைஸ். அவன் இன்னமும் வரமாட்டான். அவன் பெட்டே உள்ளே வச்சே நம்ம பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, பண்ணட்டும், நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை கைஸ். இங்கே பார்த்தீங்களா செயின் ஆர்மரு, அவன் வரட்டு நான் ஈஸியாக முடிச்சிருவேன். அந்த பையன் ஓடுறா கைஸ். பட் வந்துட போகிறான். சூப்பராக கீழே தள்ளி விட்டாச்சு. இல்லைன்னா பேஸுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துட்ருப்பான், அதாவது டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம அயன் ஆர்மர் அவங்க சேர்த்து வைக்கலாங்க. இன்றைக்கு எல்லாம் சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம். இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது. திடீர்னு பிரிட்ஜு கட்டிட்டு வந்துட போகிறோம் நம்ம பேஸுக்கு. ஸோ நம்ம பாட்டு ஜெம்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸோ இப்போயே நம்ம ஸ்பீடாக போய் ஜெம்ஸ் கலெக்ட் பண்ணலாம் கைஸ். இதை வேற இப்படி போட்டு வச்சுருக்காங்க ப்ரோ. என்கிட்ட தான் பிளாக் இருக்குல்ல, ஏன்னா அதை பார்க்கவே இல்லையா, சாரி. ஓகே, க்ரீனு ப்ரோ, நிறைய பேர் இந்த இடத்துல இருக்காங்க ப்ரோ. யாராவே ஏன்ட்டே எதுவுமே கைஸ். அவன் ஹேக்கர் 3 அடி தான் நடித்தான், பட்டு நடித்தான். யாரையும் பேசிக்கலாம் வராங்கடா இப்போதைக்கு. இப்போ வந்து நம்மளும் அயனாக இருக்கிறோம். ஐயாச்சு கைஸ், மீதி கோல்டு ஈச்சஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன ஆனாலும் ஒரு 11 ஜெம்ஸ் எடுத்துகிட்டு தான் கைஸ் வரோம். ஓகே ப்ரோ, அவன் இங்கே வரான், நம்மளே போகலாம். கைஸ், இவன் பாட்டு இல்லை, நான் ப்ரோ இல்லை கைஸ். அவன் வந்து ஒரு பிகைனர்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் பாவம் தான். ஆனால் நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும்ல, ஸோ வந்து முடிச்சிடலாம் கைஸ். அவனை இதெல்லாம் ஈஸியாக இந்த மாதிரி பண்ணலாம், ப்ராக்டிஸ் இருக்குது. அதனால எதுவுமே பண்ண முடியாது. ஓடு கைஸ். இதே ஒரு பிளேயராக இருந்தானா ஓடி இருப்பான். ஆனால் இவன் பாருங்க நம்ம பேஸில் இருக்கான், அதாவது இங்கே இருக்கான். இதே நானாக இருந்தானாவே அங்கே தான் ஓடி இருப்பேன். இந்த ஓடுறான் பார்த்தீங்களா ப்ரோ. இன்னொருத்தவன் ஜெட் பேக் வச்சுட்டு நம்ம பேஸுக்கு வந்திருக்கான். வராதடான்னு இல்லைடா. இரு ஏன்டா இப்படி அடிக்கிற கைஸ். கிளச்சு பண்ணிட்டேன், ஆனால் அவுட் ஆகிட்டேன். 12 டைமண்டு. வராதடா ஓடுறா கைஸ். அவன் இது வாங்கிட்டு வரலான்னு பார்க்குறான், புரியுதா? பிகாக்ஸு விட மாட்டேன். இரு, ஒரு நிமிஷம்.
அவ்வளோதான். சூப்பர் 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 சூப்பர். ஏய் ஒரு நிமிஷம் விட்றானா பாருங்க. ஏன்டா ஃபாஸ்ட்டாக ரீஸ் பண்ணுறதுடா கைஸ். அவனை வந்து இங்கிட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிலாம் நான் சொல்லுவேன் நினச்சிக்கலாம். கீழே அவன்கிட்ட ஆனாலும் ஜெட் பேக் இருக்குது, அதான் ஒரு கடுப்பான விஷயம். ஓகே கைஸ், மறக்காம இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்கள். வந்து நம்ம ஓடிடலாம், அவன் எப்படியும் நம்ம பெட்டை உடச்சிருவான். ஸோ அதனால் நம்ம ஓடுறதாங்க கைஸ் பெஸ்ட்டு. ப்ரோ கேமிங் கேமர் தமிழ், கேங்கு கேமர் தமிழ் ஆன்லைனுக்கு வந்துடுறாரு. அதாவது யார் ராணி டே கரெக்டாக இப்போ தானடா பெட்டை உடப்பேன் நமக்கு அடி ப்ரோ. வேறு லெவலான ஒரு எஸ்கேப்புன்னு தான் நான் அதை சொல்லுவேன் ப்ரோ. ஆனால் பின்னாடியே துரத்தி தலையறாங்க, கடுப்பாக இருக்குது. இருற ஒரு நிமிஷம்டா கைஸ். இப்போதைக்கு நம்மளால ஒரு ஜெட் பேக் வாங்க முடியும். இன்னும் ஒரு 5 இதை மட்டும் எடுத்தாலே போதும். சூப்பர் 12 இது இருக்குது. வந்து பின்னாடி ஒரு டைம் தரத்தில் என்கிட்ட கோத்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், கோத்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சைலண்ட்டாக போயிட்டு நம்ம வளர்ந்துட்டு இவங்களை வந்து அடிப்போம். இப்போதைக்கு இவன் எல்லாம் தொட முடியாது கைஸ். நம்மளை யாருமே துரத்தில் பார்த்தீங்களா எப்படி கோத்து விட்டேன்னு. ஓகே, இது வந்து க்ரீனு பேஸு போல். யாரும் வரக்கூடாது, வரவும் கூடாது. வந்து சில திங்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன் கைஸ். இன்னும் ஒரு அயன் இருக்கு நம்ம அதுக்கு. கரெக்டாக அவுட் ஆகுறேன், நல்ல வேலை சீக்கிரமாக எடுத்துகிட்டு. இல்லைனாலும் அது அங்கே தான் இருந்திருக்கும். சாரி கைஸ். ஓகே, இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் வாங்கிக்கரலாம் அப்படி இப்படின்னு. ஓகே கைஸ், மறக்காம இந்த ஒரு எஃபர்ட்டுக்காகவே மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ரெட்டு பேஸ் எங்கள் கைஸ் நான் கண்டுபிடிச்சா அவனை போட்டு தலையாகணும், இல்லைன்னா நம்மளை விட மாட்டான். இப்போ வந்து நான் எதுக்கு போயிட்டுருக்கேன்னா, நம்மளை ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் அடித்தால, ஸ்டார்டிங்கில் என் பேஸுக்கு வந்து என்னை பொழந்தால கைஸ். அவன் நான் ரெட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இப்போ அவன் பெட்டை மட்டும் உடச்சிட்டா சந்தோஷமாக இருப்பேன். ஓகே, அப்படியே போகிற வழியில் இதையும் கால் பண்ணிட்டு போகணும். அப்படின்னா தான் நம்மளால் இது டைமண்ட் ஆர்மர் வாங்க முடியும். ஸோ அதுக்கு வந்து 4 இதையும் இப்போ எடுத்துடலாம் கைஸ், 4 ஜெம்ஸையும். ஸோ ஓகே ப்ரோ, அந்த இருக்குது. நான் 2 பேஸை பார்த்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 பேஸுக்கே போகலாம் கைஸ். பின்னாடி துரத்துறானா? இல்லை ப்ரோ, இந்த தான் ப்ரோ இருக்கான். ப்ரோ நம்மளாலே டைமண்ட் ஆர்மர் வாங்க முடியும். சூப்பர் சூப்பரு. இப்போ பாருங்க, நான் டைமண்ட் ஆர்மர் வாங்கிட்டு கைஸ். இப்போ வந்து நம்ம டைமண்ட் ஆர்மரே இருக்குது. எவனாக இருந்தாலும் வர சொல்லுங்கள், ஈஸியாக அடிக்கலாம். இப்போ பாருங்கள் தெரிக்கிறான் பார்த்தீங்களா? ஓடுறா டே ஓடுறா. வந்து நம்ம அவன் பெட்டை உடச்சிடலாம். ஈஸியான ஒரு பெட்டை உடச்சி பை. ஓகே, இப்போ வந்து அவனை துரத்தி அடிக்கணும் கைஸ். இப்போ மட்டும் அவனை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஆளாக வளர்ந்து டைமண்ட் ஆர்மர் போட்டுட்டு வந்து நம்மளே முடிச்சு விட்ருவான். ஸோ வந்து அவனை விடவே கூடாது கைஸ். அவன் எங்கே கைஸ் போனான்? சார் பார்க்காம விட்டுட்டேனே. ப்ரோ அவன் எங்கே கைஸ்? அவன் எங்கே? அவன் எந்த பேஸுக்கு கைஸ் போயிருக்கான்? ப்ரோ நான் பேர் காமிக்குது. இந்தா இருக்கான். மாறினடா பம்பர் கண்டு மண்டையா. வா. கைஸ், ஹேக்கர் இருந்தாலும் நம்ம யாரு? கொஞ்சம் அடிப்போம். சாப்பிட்டுட்டு ஓட வேண்டியதான். அவன் பாருங்க எப்படி அடிக்கிறான்னு. ஆனால் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கே. இது மாதிரி சில பல ஹேக்கர் வந்தாலும் வருவாங்க தான் இந்த ஒரு பிளானை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ப்ரோ அதுலேருந்து தப்பிச்சு போட்டான் ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்ணேன் கைஸ்? இப்போ என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது. என் பேஸில் இருந்து கொஞ்சம் அயனை மட்டும் வாங்கிட்டு அதே இதை திரும்பி வாங்கி போகிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கோல்டன் ஆப்பிள் வாங்கிக்கலாம் கைஸ். அவன் இன்னமும் வரல. கோல்டன் ஆப்பிள் அது இது ஒன்று தானா கைஸ்? அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் கைஸ். கரெக்டாக வந்தாச்சு.
இப்போ தான் செயலே பாயிட தங்க முடிச்சாச்சு. இவ்வளோ தாங்க இது மாதிரி பாட்டு பிளேயர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே இப்போ அந்த ஃபஸ்ட்டு மேட்சே நம்ம ஜெயிச்சாச்சு.